அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். மதி நேரத்தோடு எழுந்திரிச்சு காலையில் மலருக்கு முன்னாடியே போய் சமைச்சிட்ருக்காங்க. திடீர்னு மலர் கிச்சனுக்கு போகும்போது பாதி வேலையை மதி முடிச்சிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது மதிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன மதி, எப்போ எந்திரிச்ச நீ? இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு ஏன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு. இல்லை, நான் சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு என்னோடய வேலை விஷயமாக கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போக வேண்டியது இருக்குது, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேணும்னே ராஜலக்ஷ்மி எல்லா வேலையும் வச்சிட்ருக்கிறதுனால தான் மதி சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு மலர் கொஞ்சம் மதிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது, எல்லாருக்கும் காப்பி போடுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் எந்திரிச்சு ராஜலக்ஷ்மி மதி அப்படி சொல்லி கூப்பிட்டு எனக்கு காப்பி வேணுன்றாங்க. அதாவது அவங்க கேட்ட அடுத்த நிமிஷமே மதி காப்பியை கொண்டு கொடுத்ததும் ராஜலக்ஷ்மிக்கு என்னடா இது, இவளை வச்சு இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கலான்னு பார்த்தா இவள் காப்பியை எடுத்துகிட்டு கொடுக்குறாளே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் என்ன கேட்ட உடனே காப்பி வருது, இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட போல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி காப்பியை கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை மதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது ராஜலக்ஷ்மிக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ ஏதாவது நம்ம சொல்ல எதிர்த்து பேசுவா, அதை வச்சு சண்டை போடலான்னு பார்த்தா இவ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காளே அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜலக்ஷ்மி மைண்டுக்குள்ளே பிளானை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா வாக்கிங் போகிறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இவ இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது ராகவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மதியோட இந்த சேஞ்சஸ் சுரேஷ்க்குமே கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இவ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிளானை வச்சுருப்பா, இவளெல்லாம் நம்பவே முடியாது அப்படி சொல்லி சுரேஷ் யோசிச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ராஜலக்ஷ்மி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எல்லா வெரைட்டிலையுமே சமைச்சு வச்சுருப்பாங்க மதி. அது எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி யார் சமைச்சது அப்படி சொல்லி ராகவன் கேட்குறாரு. ஏன்னு கேட்கும்போது இல்லை, எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி ராகவன் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ மதியோட வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க மதிக்கு. அங்கே என்னம்மா சுச்சுவேஷனு, எல்லோரும் கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறாங்களா, உன்னால் அங்கே இருக்க முடியலையா, எங்களுக்காக நீ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், அது கூட நான் யோசிக்க மாட்டேனா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன், என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படி சொல்லி மதி சொல்லிகிட்ருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு ரெடியாகி இன்டர்வியூ போகலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க இன்டர்வியூ தான் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜலக்ஷ்மி மதியை எப்படியாவது நிறுத்தணும், அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொரு வேலையை தேடி கண்டுபிடிச்சிட்டு போனாலன்னா திரும்ப திமுறாக பேசுவா. இப்போ அவள் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிற எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சிட்ருக்கா, அவள் இப்படியே இருக்கணும், இன்றைக்கி இதை மாறினவன் நாளைக்கு சுரேஷ் சொல்கிற பேச்சையும் சுரேஷ்க்கு அடங்கியும் அவள் வீட்லேயே இருக்கணும், அவளோட மொத்தத்தையும் நம்ம அடக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் இன்டர்வியூ போகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, எங்கே வெளியே கிளம்பிட்ட அப்படி சொல்லி மதியை நிப்பாட்டுறாங்க. எனக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் வெளியே போகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ போய் இன்றைக்கி பூஜை பண்ணணும், வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது பூஜை பண்ணுவோம், அதனால் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணு, ஈவினிங் பூஜை வைப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சுமங்கலி பூஜை செஞ்சு நம்ம இதை செஞ்சோம்னா தான் நீயும் சுரேஷும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மதி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியம், நான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டேன், துணி எல்லாமே துவைச்சிட்டேன், வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் இப்போ சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வேணால் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. என்ன நீ எதிர்த்து பேசிகிட்ருக்க, அதான் ஒரு வேலை உனக்கு போயிடுச்சு, இல்லை இன்னொரு வேலையை தேடி லேட்டாக கண்டுபிடிச்சிப்பேன், இப்போதைக்கு வீட்டில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு, சுரேஷ்க்கு பிடிச்சதெல்லாம் செய்ய அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் நீங்கள் வேணும்ன்ட்டு எனக்கு நிறைய வேலைகளை வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அது எல்லாமே நியாயமாக இருந்துச்சு செஞ்சேன். நான் இன்றைக்கி நான் இன்டர்வியூ போகிறேன், வேறு வேலை எங்கே தேடி கண்டுபிடிச்சிருவணும்னு சொல்லிட்டு வேணும்னே நீங்கள் நிப்பாட்டுறது எனக்கு தெரியுது, அதுக்கெல்லாம் நான் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி மதி பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே ராகவன் வராரு. என்னாச்சு, என்ன திருப்பம் உங்கள் 2 பேத்துக்கும் சண்டை, இப்போ தானே அவள் கொஞ்சம் சமைச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம், நைட்டு தான் அவள் நல்லா சமைச்சிருக்கா அப்படி சொல்லி பாராட்டணும்,
உடனே இப்போ என்ன பிரச்சனை அப்படி சொல்லி ராகவன் வந்து கேட்குறாரு. இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போய் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் பழைய மாதிரி இந்த வீட்டில் சண்டை வந்துட்டு இருக்கணுமா? ஏதோ இப்போ தான் வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ இன்டர்வியூ போகிறேன் அது போகிறேன்னு வெளியே கிளம்பிட்டுருக்கா. ஈவினிங் பூஜை இருக்குது, சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ வேலையை தேடிப்ப, இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற வேலையை பாருமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நான் வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியம், இப்போ தான் என்னோடய வேலை போச்சு, நான் உடனே என்னோடய வேலையை தேடி கண்டுபிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும், கேப் வந்தால் அப்புறமா வேலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நீ வீட்டில் இருக்கிறது வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி ராகவன் சொல்லதும், இல்லை இந்த பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் வேலைக்கு போயே தருவேன் அப்படி சொல்லி இன்டர்வியூ போகிறாங்க. உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ராகவன் ராஜலக்ஷ்மி 2 பேரும் வந்து தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் சொன்னோம், கொஞ்சம் கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா, வேறு வேலையை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லி போயிட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு. அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, அவள் ஏற்கனவே போயிட்டு இருந்த வேலையை பறிச்சதே நான் தான், அவள் இப்போ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அங்கே வந்து இவளை செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, நான் நான் பிளான் போட்டபடி தானே வீட்டில் இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் அவள் வேலையெல்லாம் செய்கிறா அப்படின்னா கண்டிப்பாக சுரேஷ் சொல்கிறதையும் அவள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லிகிட்ருக்காரு. இதை மறைமுகமாக கேட்டுட்ருக்க ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஓ, ரேவதி வந்து நினைக்கிறாங்க இப்போ அந்த மதியோட வேலை போனதுக்கு காரணம் இவர் தானே, நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், பிளான் பண்ணி தான் இவர் வந்து மதியோட வேலையை பறிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ரேவதி யோசிக்கிறாங்க. இப்போ ராகவன் ராஜலக்ஷ்மி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஓ, இவ ஏற்கனவே போயிட்டு இருந்த வேலையை பறிச்சது நம்ம மாப்பிள்ளை தானே, அவர் எல்லாமே திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காரு, அதனால தான் எல்லாமே மாறும், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுரேஷையும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. இப்போ தான் புரியுது, சரி இவ என்ன தான் போய் பண்ணிட்டு வராலோ பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வாய்ஸ் நோட்ஸ் போடுறாங்க மலருக்கு. இங்கே பாரு, எங்கள் வீட்டுக்காரர் பண்ண வேலை தான் மதியோட வேலை போயிருக்கு அப்படி சொல்லி மலருக்கு மெசேஜ் போடவும், இதை வந்து அவங்க ட்ராவலில் இருக்கிறதுனால மதி கேட்கறது இல்லை. ஆனால் மலர் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நானுமே இதை நினச்சேன் ரேவதி, இவர் ஏதாவது உள்ளே புகுந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் போய் மதியோட வேலையில் கரெக்டாக வந்து செக் வச்சுருக்காரு பாரு அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி தங்கராஜ் இருக்கிறது தெரியாமல் ரேவதி வாய்ஸ் நோட் போட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஓ, ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இவளுக்கு கிட்ட தான் இவ பேசிகிட்டு இருக்காளா அப்படி சொல்லிட்டு கையும் களவுமா ரேவதியை பிடிக்கிறாரு. இப்போது தங்கராஜ் போய் ரேவதி கிட்ட கேட்குறாரு, ரேவதி இப்போ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படி சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரேவதி வந்து போய் சொல்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத தெரியாமல் ரேவதி நல்லா கையங்கலமாக மாட்டிக்கிறாங்க. இப்போ ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து அத்தை மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் கேட்டுட்டு அதை வந்து நீ வந்து இவங்களுக்கு வாய்ஸ் நோட்டும் போட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்னு பொய்யும் சொல்கிற, இந்த மாதிரி வித்தையெல்லாம் எத்தனை நாளாக என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிற ரேவதி, நீ எதுக்காக இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சா நீ அதை மைண்ட்லேயே வச்சுருக்கணும், உடனே எதுக்காக நீ இந்த மலர்கிட்ட சொன்ன, சொல்லிவிட்டு என்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசணுன்னு சொல்கிற அப்படி சொல்லி பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. ரேவதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதுக்காக என்ன ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு. என்ன ரேவதி, நான் அடிக்கிறது உன்னை என்ன புதுசா, என்ன நீ அந்த மதியை பார்த்து நீயும் வந்து இப்போ வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கியா என்கிட்ட அப்படின்னு. சரி, நான் வாய்ஸ் நோட் பண்ணது உண்மை தான், ஆனால் உங்ககிட்ட போய் சொன்னது உண்மை தான், அதுக்காக என்ன ஏன் அடிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் என்ன கரெக்டாக எதுக்காக மதியோட வேலையை போயிட்டு வேணும்னே வந்து பறிச்சிங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு தேவையில்லாத விஷயம், எது பண்ணாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை விட்டு போட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மலருக்கு சொன்ன என்கிட்ட பொய்யை சொல்லி நான் அடித்ததுக்கு காரணமும் கேட்டுட்ருக்கியா அப்படி சொல்லி இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வருது. இப்போ வந்து மதிக்கு வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு தெரிய வரும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரேவதியை வந்து தங்கராஜ் அடிச்சிருக்காரு, ரேவதி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.